இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனத்திலிருந்து விடுதலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. விடுதலை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் மேலே பிசாசோட என்ன ஆசைனா ஏதாவது இது காரியத்தில் அடிமைத்தன்மை பண்ண வச்சு விடுதலை ஆகாமல் இருக்கிறது தான் பிசாசோட முதல் அண்ட் மெயினான காரியம். ஆனாலும் ஏசப்பா எதுக்கு வெளிப்பட்டார்னா சாத்தானின் சகல கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதனால நம்ம எந்த விதமான அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதை விடுதலை ஆக்க ஏசப்பாவில் கூடும். இப்போ நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கிற நிறைய நாள் ஒரு 10 நாள் 11 நாள் 1 மாதம் 2 மாதம் அந்த பாவத்துலேருந்து விடுதலை ஆகிருப்போம். ஆனால் திருப்பி அந்த பாவத்தில் போன மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல, நான் திருப்பி அந்த தப்பு நம்ம செய்வோம். அப்படின்னா நம்ம உண்மையான விடுதலை அடையலைன்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பட்ட பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீங்கன்னா திருப்பி அந்த பாவம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யாது, அந்த பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. அதனால் இன்றைக்கு எந்தமான பாவக்கிரியைகளும் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நிச்சயமாகவே உண்மையான விடுதலை உங்களுக்கு கொடுத்து ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. இதுக்கப்புறம் பாவம் உங்களுக்கு மேலே ஆளுகை செய்யாது, சாபம் உங்களுக்கு மேலே ஆளுகை செய்யாது, பாவத்தின் வர கிரியைகள் உங்கள் மேலே ஆளுகை செய்யாது. ஏசப்பா ஒரு விடுதலை கொடுத்தா அது மெய்யான விடுதலை, திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போகாது. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய ரத்தத்துக்கு கழுவு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தரால் மெய்யாக விடுதலை அனுபவிக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக அவங்க ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தருவாங்க. ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எல்லாரோட வாழ்க்கையில் நிறைவேறிட்டுப்பா. வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் உங்களால் கொடுத்த விடுதலை அனுபவிக்க கிருபை செய்யுங்க. திருப்பி பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. மெய்யாகவே விடுதலை கொடுத்து உங்கள் ரத்தத்தினால கழுவி மீட்டி உங்கள் வழியில் நடத்தி மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.